நுழைவுத் தேர்வின்றி இந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கை நடத்தலாம் என அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் தொடர்பான அறிவிப்புகளை மருத்துவக் கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அபிநயாவிடம் கேட்கலாம். அபிநயா, மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்ப விநியோகம் எப்ப தொடங்குது? அதோட கடைசி நாள் எது? அது நண்பகல் 12 மணியிலிருந்தே மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக, அதாவது www.tnhealth.org என்ற இணையதளம் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேரில் விண்ணப்பங்களை பெறுவதற்கு தமிழகத்தில் உள்ள 20 அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் ஒரு அரசு பல் மருத்துவக் கல்லூரியிலும் விண்ணப்பங்களை அவர்கள் நேரில் வந்து அவர்களுக்கான அந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அந்த விண்ணப்பங்களை பெறலாம். அந்த பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு 26/5 விண்ணப்ப விநியோகம் தொடங்கினாலும் அதற்கு முடிவு, அதாவது விண்ணப்பங்களை வாங்குவதற்கான அந்த கடைசி தேதி ஜூன் 6ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களோடு சேர்த்து மீண்டும் சமர்ப்பிப்பதற்கான அந்த தேதியை பொறுத்த வரைக்கும் ஜூன் 7ஆம் தேதி வரை அந்த விண்ணப்பங்களை மீண்டும் சமர்ப்பிக்கலாம். ஆனால் மாலை 5 மணிக்குள் இங்கு வந்து சேரும், அதாவது நேரிலேயும் வந்து வழங்கலாம். அதேபோல் தபால் மூலமாகவும் அந்த விண்ணப்பங்களை மாணவர்கள் மீண்டும் அனுப்பலாம், சமர்ப்பிக்கலாம். அதற்கான தேதி ஜூன் 7 என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் தரவரிசை பட்டியல், மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண், விண்ணப்பித்த மாணவர்களுடைய மதிப்பெண்களின் அடிப்படையில், அந்த கட் ஆஃபின் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். அது தோராயமாக ஜூன் 17ஆம் தேதி வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முதற்கட்ட கலந்தாய்வு ஜூன் மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் கட்ட கலந்தாய்வை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 18ஆம் தேதி இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேதிகள் அனைத்தும் அதன்படியே பின்பற்றப்பட்டாலும் ஒரு சில மாற்றங்களுக்கும் உட்பட்டது என்றும் மருத்துவ கல்வி இயக்குநர் விமலா தெரிவித்திருக்கிறார். தமிழ் அபிநயா, சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கிய நகரங்கள்ல எத்தனை மையங்கள்ல இந்த விண்ணப்ப விநியோகம் வழங்கப்படுது? அது இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள், அதாவது சென்னை மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, அரசு பன்னோக்கு மருத்துவமனை, இப்போது அரசு பல் மருத்துவக் கல்லூரி ஒரு கல்லூரி சென்னையில் இருக்கிறது. இந்த 5 மையங்களிலும் மாணவர்கள் விண்ணப்பங்களை பெறலாம். அதேபோல் மற்ற மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கும் பட்சத்தில் அங்கு சென்று அவர்கள் விண்ணப்பங்களை பெற முடியும். இது இல்லாமல் ஆன்லைன் மூலமாக அவர்கள் மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அந்த விண்ணப்பங்களை பெற்று அதனை பூர்த்தி செய்வதற்கான தேதி தான் ஜூன் 6ஆம் தேதி. அதனை மீண்டும் சமர்ப்பிப்பதற்கு ஆன தேதி வந்து ஜூன் 7ஆம் தேதி. அதற்கான கலந்தாய்வு தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இருக்கும் இந்த 21 மையங்களிலும் அந்த விண்ணப்பங்களை அவர்கள் பெற முடியும். தமிழ் அபிநயா, இந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கை நடத்தலாம் நுழைவுத் தேர்வின்றி என அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து விண்ணப்ப விநியோகம் தொடங்கி இருக்கிறது. அது குறித்த உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.